ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் சீஸி கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது உங்களுக்கு டின்னருக்கு, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட செஞ்சு கொள்ளிலும் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க நாங்கள் இன்றைக்கி சீஸி கார்லிக் பிரெட் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் டோ செஞ்சுக்கொள்வோம். இதுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன், 540 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பட்டர் 75 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர் எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இன்றைக்கி ஒயிட் சுகர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈஸ்ட் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் எதுவுமே ஓகே தான். இப்போ இன்றைக்கி வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன். 230 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படின்னா சரியாக ஒரு 1 மக் மாதிரி எடுத்துக்கிறேன். 1 கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக. அதே மாதிரி இன்றைக்கி 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 2 எக்ஸும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் இந்த சீஸி கார்லிக் பிரெட் டோவை செஞ்சு கொள்றதுக்கு. வாங்க நாங்கள் இப்போ இதை செஞ்சு கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் வார்ம் மில்க் அப்படியே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் எக்ஸை இதில் கிராக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சால்ட். அதுக்கு பிறகு தேவையான அளவு பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வேன். பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு இந்த மாதிரி சாஃப்டான பொருள் தான் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணணும். அப்போ தான் எங்களோட டோம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நாங்கள் ஒரு ஸ்பெச்சுலா உண்டால் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்பெச்சுலா உண்டால் இதை கொஞ்சம் ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லாவே நீட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியுமே இந்த டோவை 7-8 மினிட்ஸ் மட்டுக்கு நல்லாவே நீட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் டோ சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி டோ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பாலுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் டோ அப்படி இந்த பவுலில் வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இந்த டோக்கு மேலாலேயும் லைட்டாக நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை அப்படியே கவர் பண்ணி டபுள் சைஸ் காட்டி அப்படி இல்லாட்டி ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி இதை அப்படியே நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். கிளைமேட் கூல்னால் எப்படியுமே ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி இருந்தால் தான் இது டபுள் சைஸ் ஆகும். இப்போ நாங்கள் இதுக்கு பட்டர் கார்லிக் சீஸை செஞ்சுக்கொள்வோம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் பார்ஸ்லி எடுத்துக்கிறேன். பார்ஸ்லி எப்படியுமே நல்ல ஒரு சர்டன் அமௌண்ட் வேணும் இதுக்கு. ஸோ அதனால் நான் பார்ஸ்லி கூடுதலாக எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பார்ஸ்லி அப்படியே சின்ன சின்ன பீஸாக ஃபைன்லியாக நாங்கள் இதை சாப் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நான் எடுத்துக்கிற பார்ஸ்லியை இன்றைக்கி மெஷர் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். பார்ஸ்லி இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபைனியாக சாப் பண்ணி தான் ஆட் பண்ணி வேணும். ஸோ இப்போ நான் இதை சாப் பண்ணதை இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு செப்பரேட் பண்ணி அப்படியே ஒரு சைடில் நான் வச்சுக்கொள்கிறேன்.
இப்போ நான் இன்றைக்கி 10 garlic cloves எடுத்துக்கிறேன். அதை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிற சாப் பண்ணி வச்சுக்கிற பார்ஸ்லே. இன்றைக்கி ஒரிகானோ 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பட்டரும் எடுத்துக்கிறேன். பட்டர் வந்து 140 grams பட்டர் எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வேண்டாம் அன்சால்ட்டட் பட்டர் கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்தால் நீங்கள் இதுக்கு போட வேண்டிய சால்ட்டு கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. அதே மாதிரி நான் சால்ட்டும் எடுத்துக்கிறேன். சால்ட் வந்து ஒரு 2-3 பிஞ்சஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இதில் டேஸ்ட் வந்து தூக்கலாக வரும்ன்றனால உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐட்டம் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் garlic பட்டர் செய்கிறதுக்கு. இப்போ நான் இந்த garlic எடுத்து இதை நல்லா வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேன் எடுத்து அதுக்கு ஒரு 1 tablespoon மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகட்டும். லைட்டாக பட்டர் மெல்ட் ஆகக்குள்ள நாங்கள் இதுக்கு garlic ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நாங்கள் இப்போ இதை garlic ஆட் பண்ணிக்கொள்வோம். garlic ஆட் பண்ணி கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி garlic நல்லாவே நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். garlic நல்லா சாஃப்டாக காட்டும். garlic கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இது நல்லா சாஃப்டாகி நல்லா குக் ஆகின போகிறோம். இப்போ இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலும். ஸோ நாங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு போட்டுக்கொள்வோம். பவுலுக்கு போட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷரால் நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஸ்மேஷர் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பூனால் இல்லாட்டி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த garlic நல்லாவே ஸ்மேஷ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதை மாதிரி நாங்கள் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பட்டரை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கி 140 grams பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இதே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எடுத்தது சால்ட்டட் பட்டர் தான். இருந்தாலுமே நான் ஒரு 2-3 பிஞ்சஸ் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் ஃபைன்லி சாப் பண்ணி வச்ச பார்ஸ்லே ஒரிகானோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த பட்டர் இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரிக்கு நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் செட் பண்ணி வச்ச டோ பார்த்தா டோ வந்து நல்லாவே டபுள் சைஸ் ஆகிக்குது. இப்போ நாங்கள் இதில் ஏர் பபிள்ஸ் அப்படியே விட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இப்போ டோ எடுத்து நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டுக்கொள்வோம். இந்த டோ வந்து நாங்கள் நல்லாவே தட்டி கொள்ளணும். எப்படின்னு சொன்னால் டோ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு தான் நாங்கள் தட்டிக்கொள்ளணும். ஸோ நாங்கள் டேபிள் டாப்பில் டோவை போட்ட உடனே நாங்கள் அதை கையால் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாகிக்கும். அதே மாதிரி நாங்கள் தட்டுற டோவையும் வந்து அதில் மெஷர் பண்ணிக்கொள்ளணும். எப்படின்னா 50x40 சொல்லி. அப்போ தான் எங்களுக்கு அந்த garlic ப்ரெட்டை கணக்கை செஞ்சு கொள்றதுக்கு இயலும். ஸோ நான் இப்போ வந்து கையால் வந்து நல்லா ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு விளங்குது இந்த டேபிள் டாப்பில் அது இடம் போதான்னு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே மாற்றிட்டேன். ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய சைஸாக வரணும். ஸோ அதனால் அந்த ஷீட்டை நான் அப்படியே எடுத்துகிட்டு நான் டேபிள் டாப்புக்கே அப்படியே மாற்றிக்கொண்டேன். இப்போ நான் இதை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நல்லாவே இதை தட்டிக்கொள்கிறேன். எங்களோட டோவையும் நாங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் சரி வரும். 50x40 சொல்லி மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டுக்கு நான் பெருசாகவே தட்டிட்டு அதுக்கு பிறகு நான் மெஷர் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
இப்போ நான் டோவை இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ நான் மெஷர் பண்ணி பார்த்தா சரியாக 50 × 40 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து கார்லிக் பட்டரை நாங்கள் இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ள ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு 1½ இன்ச் மாதிரி விட்டுட்டு தான் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏண்டா அப்போ தான் எங்களுக்கு இதை ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். ஏன்னு சொன்னால் அப்படி நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ரோல் பண்ண கஷ்டமாகிடும். ஸோ நாங்கள் இங்கே ஒரு பார்டர் ரெண்டு விட்டுட்டு நாங்கள் ஃபுல்லாக ஈவனாக நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து நான் இனி மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சீஸ்ட அமௌண்ட் சொல்கிறதுக்கு சரி கஷ்டம். ஏன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பான டோ உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் எவ்வளோ உங்களுக்கு தேவைன்னு நினைக்குதோ அந்த அளவுக்கு இந்த கார்லிக் பிரெட்டுக்கு நாங்கள் மொசரல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி நான் இன்னைக்கு செடர் சீஸும் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் இதுக்கு மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள போகிறேன். சீஸை ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ள ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்றீங்களான்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்போ இதை ரோல் பண்ணிக்கொள்ளணும். நான் சொன்னேனே ஒரு சின்ன பார்டர் ஒன்று நாங்கள் வைக்கணும்னு சொல்லி, இங்கே பாருங்கள், அப்போ தான் இது நல்லா ஒட்டி வரும். நாங்கள் இதை கணக்காக இப்போ இதை ரோல் பண்ணிக்கொள்வோம். இது ரோல் பண்ணப்போக்குள்ள கையால் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி தான் ரோல் பண்ணணும். அப்போ தான் இந்த ரோல் கணக்க வந்து நிற்கும். இப்போ இந்த மாதிரி நாங்கள் ரோல் பண்ணிவிட்டு இதை எஜ்ஜிக்கு தான் அந்த எஜ்ஜை நாங்கள் அப்படியே மடிப்போடு நல்லா அப்படியே சேர்த்து ஒட்டி விட்டுடணும். ஸோ இப்போ நாங்கள் இதை அப்படியே மறுபக்கம் அப்படியே ரோல் பண்ணிக்கொள்வோம். என்ன சொன்னால் நாங்கள் இப்போ இதை கட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கணக்க அந்த ரவுண்டு ஷேப்பை கணக்க நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு இதை வந்து நான் எஜ்ஜை 2 சைட்டையும் எஜ்ஜை நான் அப்படியே கட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ வந்து நாங்கள் கார்லிக் ப்ரெட்டை கட் பண்ணி கொடுறதுக்கு ஈவனாக ஒரே சைஸ்க்கு வர மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு சின்ன கேம் ஒன்று செய்யணுமே. என்னென்னா இந்த மாதிரி டேப் எடுத்து எங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு ஒன் இன்ச் தேவைண்டா 1 இன்ச், அப்படி 2 இன்ச் கணக்கு தேவைண்டா 2 இன்ச் இந்த மாதிரி ஒரு நைஃபால் சின்னமாக கொண்டு நாங்கள் போட்டுக்கொள்வோம். அப்போ எங்களுக்கு ஈவனாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். ஸோ வந்து இதை நாங்கள் கட் பண்ணணும் எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டால் கட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக வரும். நைஃபால் கட் பண்ண பேத்துடாதீங்க, கஷ்டமாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டால் கட் பண்ணினா எங்களோட கார்லிக் ப்ரெட் வந்து சூப்பராக வந்துடும். சீஸ் அதை மாதிரி பட்டர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்துக்குது கார்லிக் ப்ரெட்டும். இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுக்கொண்டு இதே மாதிரி நாங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கொள்வோம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு அதில் நாங்கள் இது ஒவ்வொன்றா அப்படியே ப்ளேஸ் பண்ணி கொள்வோம். இப்போ இதை அப்படியே ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நாங்கள் ஒரு ஷீட் ஒன்றால் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கொள்ளணும். க்ளோஸ் பண்ணி இதையும் நாங்கள் சாஃப்டாக காட்டியும் டபுள் சைஸாக காட்டியும் எப்படியுமே ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணி நாங்கள் வச்சுடுவோம். 30 மினிட்ஸ்க்கு பிறகு நாங்கள் இப்போ இதை எக் வாஷ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு எக் யோக்கோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்து நாங்கள் இது ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரிக்கு நாங்கள் எக் வாஷ் பண்ணிக்கொள்வோம். இப்போ பேக்கிங் டைம் 190 செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் எங்களோட கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சீஸி கார்லிக் ப்ரெட் சூப்பராக பேக்காகவே வந்துக்குது. இது உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சுக்கொள்ளும். ஷாப்ஸில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும், அவ்வளோதான். ஆனால் அதை ஹெல்த்தியாகவும் அதே மாதிரி சூப்பர் டேஸ்டியாகவும் உங்களுக்கு வீட்டில் செஞ்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதுக்கு பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். 1 டேபிள்ஸ்பூன் மெல்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் பார்ஸ்லியை போட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு மேலால் நல்லா அப்படியே அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் பேக் பண்ணி எடுத்த எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மாதிரி பட்டர் மெல்ட் பண்ணி அப்ளை பண்ணினோம்டா அது வந்து ஒரு சாஃப்டாகிக்கும். அதே மாதிரி பட்டர் டேஸ்ட்டும் தூக்கலாக வரும். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா எங்களோட கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த சீஸி கார்லிக் ப்ரெட் எவ்வளோ சாஃப்டாகவும் அதே மாதிரி சீஸியாகவும் மிக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீஸி கார்லிக் ப்ரெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சேனலில் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கு சொன்னால் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே நான் 100% ஹோம்மேட் ஹெல்தி ரெசிபி தான் கொண்டு வருவேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ரெசிபி வீடியோஸ்.